பிற்கால சோழர்களின் காலமான 11ஆம் நூற்றாண்டில் ஒரு பௌத்தரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர சோழியம் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின், பாமினி அரசுடன் தொடர்பில்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு 4 ஊர் கொடுத்துருக்காங்க. அகமது நகர், வாரங்கல், குல்பர்கா இதெல்லாம் பாமினி அரசுடன் தொடர்புள்ள இடங்கள். இதில் தொடர்பில்லாததுன்னு பார்த்தீங்கன்னா சிருங்கேரி, இது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய இடம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கூற்று கொடுத்து அதில் எது சரியான கூற்றுகளை கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கூற்றாக பார்க்கலாம். இப்போ கூற்று 1ல் குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை கிபி 700க்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோயில்கள் கட்டப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. இது சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று 2, சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது. இதுவும் சரி. கூற்று 3, மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் குடைவரை கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் சொல்லியிருக்காங்க. இது தவறு. இந்த இடத்துல குடைவரை கோயில்கள்னு வரக்கூடாது, கட்டுமான கோவில்கள்னு வரணும். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா கூற்று 1, 2 சரி, கூற்று 3 தவறு.